நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா இஸ்ரவேல் மக்களை பார்த்து பேசுகிற ஒரு சம்பவம் இந்த இடம். எதற்காக கர்த்தர் யோசுவாவை தெரிந்தெடுத்தாரோ, எதற்காக கர்த்தர் யோசுவாவை அபிஷேகம் பண்ணினாரோ, அந்த நோக்கத்தை எல்லாம் யோசுவா நிறைவேற்றி முடித்து இஸ்ரவேல் புத்திரருக்கு என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அந்த காரியங்கள் எல்லாம் யோசுவா ரொம்ப சரியாய் செய்து முடித்து இஸ்ரவேல் மக்களை எல்லாம் வரவழைத்து, அந்த பிரபுக்களை எல்லாம் வரவழைத்து அந்த ஜனங்களை பார்த்து, நீங்கள் யாரை சேவிக்க போறீர்கள், எந்த தெய்வத்தை நீங்கள் ஆராதிக்க போகிறீர்கள் என்று, நீங்கள் எமோரியர்களின் தேவனை வழிபட போகிறீர்களோ அப்படின்னு கேட்டுட்டு, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். என்னை நடத்தினவர் யார் என்பது, என்னை அழைத்தவர் யார் என்பது எனக்கு தெரியும். என் குடும்பம் என்ன செய்ய போகிறது, என் பிள்ளைகள் என்ன செய்ய போகிறார்கள் அப்படின்னா, என்னை அழைத்த தேவனையே, அந்த கர்த்தரையே நாங்கள் என்ன செய்ய போறோம், சேவிக்க போறோம். நாமும் இந்த நாளில் சொல்லுவோம், நானும் என் வீட்டாரும் கர்த்தரை மாத்திரமே என்ன செய்வோம், சேவிப்போம். ஆமேன் சொல்லுங்களேன்.